நேத்து எஃபெக்டிவ் டெஸ்ட்ல கேட் ஐஎஸ் கொஸ்டின்லாம் பாத்தீங்களா? எல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சுதா? பாத்தீங்களா? சால்வ் எவ்ரி இல்ல கொஸ்டின். சார் ஒன்றும் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியணும். சரியா? ஸோ அன்னன்னைக்கே பண்ணணும். ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. இப்போ டாபிக் எடுக்கிறதுனா அன்னைக்கே செக் பண்ணிடணும். எல்லா கொஸ்டினும் எடுத்து அட்லீஸ்ட் பார்க்கவா செய்யணும், சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் டூ தட். சரியா? ஓகே அந்த சார். ஏஇ வேகன்சி வந்து டிஎன்இபி அந்த மாதிரி போர்டு எக்ஸ்ட்ரா போர்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து பிடபிள்யூடி ஹைவே ஆமாங்க கிடையாது. சார். டிஎன்இபி, எம்டிசி, ஆவின் அந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இருக்குல்ல. டிஎன்இபிஏயும் டிஎன்பிசிஏ ஃபார்மேட் தான். முன்னாடி வேற மாதிரி இருந்தது, வேற மாதிரி மாத்திட்டான். சரியா? ஸோ அதனாலதான் அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? எஃபெக்டிவ் டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அப்படி இல்லை நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். எனி டவுட்? எஃபெக்டிவ் டெஸ்ட் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? கிளியர்டு சார். இப்போ அடுத்த டாபிக் போயிடலாமா? ஃபைன். ஸோ டுடே கேன் ஸ்டார்ட் திஸ் permeability and capillarity. ஒயிட் போர்ட் தெரியுதா? சார் இன்னைக்கு permeability and capillarity பார்க்கலாம். Next is permeability and capillarity. So permeability, capillarity அப்படின்னா என்னப்பா? What do you mean by permeability? லோக்கலா சொல்லுங்க. permeabilityனா என்ன சொல்லுங்கப்பா. சிம்பிளா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நீங்க டெக்னிக்கல்லாம் சொல்ல வேணாம். permeability அப்படின்னா என்ன, capillarityனா என்ன? permeability na to allow the things. சாயில் வழியா என்ன பாஸ் ஆகும்? வாட்டர் வந்து பாஸ் Water, ஆகும். sir. Yes, sir. பெர்மியபிலிட்டினா சாயில் வழியா தண்ணி வந்து பாஸ் ஆகும். கரெக்டா? சிம்பிளா சொல்லணும். கேப்லரிட்டி அப்படின்னா என்ன? வாட் டு மீன் பை கேப்லரிட்டி? ரைஸ் ஆஃப் வாட்டர் லெவல் சார். இந்த ஸ்மால் தண்ணி வந்து என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். நீங்க ஃப்ளூயிட்ல படிச்சிருப்பீங்களா? நீங்க ஃப்ளூயிட்ல வந்து கேப்லரி டியூப் படிச்சிருப்பீங்க. 2 mmக்கு கேப், அதாவது 2 mm இருக்கணும். கரெக்டா? இந்த மாதிரி சின்ன கேப்ல இருந்துச்சுன்னா தண்ணி ரைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து சாயில்ல வந்து இந்த வாய்டு வந்து கேப்லரி டியூப் ஆக்ட் ஆகும். இதுதான் இந்த வாய்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வாய்ட் வந்து கேப்லர் டியூப் ஆக்ட் ஆகும். ஸோ அது வழியா தண்ணி வந்து ரைஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் கேப்லரிட்டி. இப்போ பெர்மியபிலிட்டி பத்தி யாரு வந்து ஃபேமஸான சயின்டிஸ்ட் டெவலப் பண்ண அப்படின்னா மிஸ்டர் டார்சி. படிச்சிருக்கீங்க கரெக்டா? மிஸ்டர் டார்சி அவர் வந்து ஒரு பிரான்ஸ் இன்ஜினியர். சரியா? டார்சி இயர் பார்த்தீங்கன்னா 1856லே. சரியா? 1856லே பெர்மியபிலிட்டி பத்தி இன்வெஸ்டிகேட்டட் ஆல் திஸ். சரியா? ஸோ என்ன சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இங்க இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இங்க இருக்கு. ஸோ ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் சொல்லுங்க. லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா? சாயில் சாம்பிள் Left to right, sir. ஸோ ஃப்ளோ டைரக்ஷன் என்ன? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ரைட். கரெக்டா? ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட்ல இப்படி மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆகுறப்ப, ஓகேவா, வாட்டர் வந்து ஆப்வியஸா இந்த சாயில் பேஸ் ஸ்டார்ட் பண்றப்ப மொத்த பொட்டன்ஷியல் ஹெட்டோட ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? மொத்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட என்ன ஆகும்? அந்த சாயிலுக்குள்ள என்டர் ஆகும். கரெக்டாப்பா? சொல்லுங்க. எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபுல் எனர்ஜியில என்டர் ஆகும். சரியா? ஸோ சாயில பாஸ் பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் ஹெட் என்ன ஆகும்? வாட் will happen to the head? டிக்ரீஸ் ஆகும் சார். ஏன்னா அந்த வாட்டர் வந்து இட் இஸ் டூயிங் சம் ஒர்க். சரியா? ஸோ இப்போ இந்த சாயில் வழியா பாஸ் ஆகுறதுனால அது வந்து அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ லாஸ் ஆச்சு அப்படின்னா அப்படியே லென்த் அதிகமாக குறையும். சரியா? ஸோ இது வந்து டெல்டா ஹெச், இது லென்த் ஆஃப் சீப்பேஜ். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைட்ராலிக் Gradient. கிரேடியன்ட். புரியுதா? என்ன நடக்குதுன்னு புரியுதா? தண்ணி வந்து சீப் பண்ண ஹைட்ராலிக் கிரேடியன்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சாரி, பொட்டன்ஷியல் ஹெட் என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் ஹெட் இஸ் டிக்ரீசிங். ஸ்லோப் மாதிரி தான். வேரியேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஹெட் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த். அதுதான் என்ன? ஹைட்ராலிக் கிரேடியன்ட். அந்த பாயிண்ட்ல
எவ்வளவு ஹெட் வந்து அவைலபிளா இருக்கு, புரியுதா? ஸ்லோப் அது ஒரு பாயிண்ட் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹைட்ராலிக் gradient. ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட்ன்றது I that is equal to delta H by L. புரிஞ்சுதா? எனி டவுட் on this? No, sir. அடுத்து போலாம். இப்போ டார்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ மிஸ்டர் டார்சி என்ன சொல்றாருன்னா, இந்த சாயில் வழியா பாஸ் ஆகிற ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குல்ல, what is that? ஆவரேஜ் வெலாசிட்டி, சரியா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்றது. ஃபுல்லி இது வந்து ஆப்வியஸா ஃபுல்லி சேச்சுரேட்டடா தான் இருக்கும். சொல்லுங்க, தண்ணி பாஸ் ஆகுது, அப்ப ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் மாஸா தானே இருக்கணும். இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, சீபேஜ் ஃப்ளோ வந்து லேமினாரா இருக்கும், சரியா? சீபேஜ் ஃப்ளோ இஸ் லேமினார். லேமினார் ஃப்ளோனா என்ன? வாட் டு யூ மீன் பை லேமினார் ஃப்ளோ? ஸ்லோவர். Water layer 1 by 1 இருக்கும் sir. It goes through straight line, sir. Straight line pass பண்ணும். ஸ்ட்ரெயிட் லைன் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிகல் வந்து பின்னாடி வர பார்ட்டிகல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகாது, புரியுதா? ஒரு பாத் இன்னொரு பாத்தோட கிராஸ் ஆகாது. ஓகே. ஸோ ரெகுலர் ஸோ திஸ் இஸ் லேமினார் ஃப்ளோ, சரியா? ஸோ டார்சி கண்டுபிடிச்சது வந்து லேமினார் ஃப்ளோக்கு மட்டும்தான். டர்புலண்டா இருந்தால் அது வேலிட் இல்லை, சரியா? திஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் விச் ஃப்ளோ? இந்த ஸ்டீபேஜ் ஃப்ளோ இஸ் லேமினார். என்ன சொல்றாரு? ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாரு, சரியா? ஸோ வி ஆவரேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் I. ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தா ஒரு கான்ஸ்டன்ட் வரும்ல, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், சொல்லுங்கப்பா. எஸ் சார். அதுதான் வந்து பெர்மியபிலிட்டி. That is permeability, சரியா? We know that discharge is equal to area into velocity. Discharge Q is equal to area into velocity, correct? எஸ் சார். So for discharge Q is equal to Q Cph is equal to velocity வந்து Ki into A. So Q Cph is given by K into I into A, சரியா? இதுல Bன்றது என்னென்ன பேர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். டார்சி வெலாசிட்டின்னு சொல்லுவேன். கிடையாது, சீபேஜ் வெலாசிட்டி வேற. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இருக்கு, டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி. ஸோ இது எல்லாமே ஒண்ணுதான், நாலுமே ஒண்ணுதான், சரியா? ஸோ நாலுல எதுனாலும் ஒண்ணுதான். டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, சூப்பர்ஃபிஷியல் வெலாசிட்டி, டார்சி வெலாசிட்டி. ஓகே. ஸோ கேன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி, எப்படியா சொல்லலாம், சரியா? கேன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் permeability or hydraulic conductivity. புரிஞ்சுதா? Any doubt on this? Respond. Any doubt இருக்கா? No sir. Next போலாமா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் V is equal to, so according to Darcy law. Excuse me sir. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அது யூனிட்ஸ் இருக்கா சார் அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டிக்கு? ஆமா, ஆப்வியஸா இருக்குல்ல. V is equal to K into I, கரெக்டா? அப்ப K is equal to V by I. ஐக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? கிடையாது, ஏன்னா டெல்டா H by L, மீட்டர் பை மீட்டர், கரெக்டா? அப்ப V யோட யூனிட் தான் பெர்மியபிலிட்டியோட யூனிட், கரெக்டா? மீட்டர் பர் செகண்ட், சென்டிமீட்டர் பர் செகண்ட், என்ன வேணா வரும். மீட்டர் பர் டே, வாட் எவர் இட் இஸ். ஓகே சார்.
ஸோ இப்போ கே இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. எனக்கு இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடும்? K equal to V. K is equal to V. அப்போ coefficient of permeability எப்படி define பண்ணலாம்? Coefficient of permeability is defined as the Average discharge velocity. Darcy velocity or superficial velocity taking place under unit hydraulic gradient. சொல்லுங்க gradient அப்படின்னு சொல்லலாமா? Yes, sir. சொல்லுங்க. சார் அப்போ இது கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் சொல்லலாமா சார்? கிரிட்டிக்கல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. கிரிட்டிக்கல்லாம் ஏங்க வருது? அதெல்லாம் நான் போகவே இல்லை. குயிக் சாண்டுக்கு ஏன் போறீங்க? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கிரிட்டிக்கல்லாம் கிடையாது. கிரிட்டிக்கல்லாம் குயிக் சாண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம். சரியா? ஓகே சார். யூனிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்ன்றதுக்காக நம்ம கிரிட்டிக்கல்லாம் நேம் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே ஓகே. திஸ் இஸ் டிஃபரெண்ட். ஸோ இது 1 போட்டிங்கன்னா கேயும் வி ஈக்குவல் ஆயிடும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் டார்சி வெலாசிட்டி ஆர் சூப்பர்ஃபிஷியல் வெலாசிட்டி ஆர் டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி அண்டர் யூனிட் hydraulic n. Correcta? Is it clear? Respond. Next polama. Yes, sir. So இப்போ United States reclamation அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? United States reclamation படி சாயில் எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். United States reclamation படி சாயில வந்து pervious soil, semi pervious soil, அடுத்து வந்து impervious soil. So impervious soil. So இப்போ pervious soil அப்படின்னா K வந்து greater than 10 power minus 4 centimeter per second வந்து அது pervious soil அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து கிரேவல், கோர் சாண்ட், அடுத்து மீடியம் சாண்ட். ஸோ இதெல்லாமே இந்த கேட்டகரியில வரும். அடுத்து செமி pervious soil அப்படின்னா K வந்து 10 power minus சென்டிமீட்டர்ல எம்எம்ல சொல்லணும்னா 10 power minus 3 mm per second. கரெக்டா? அப்படிதானப்பா? ஏன்னா சென்டிமீட்டர் என்னப்பா வரும்? இன்டு 10 வருமா? mm மாத்துனீங்கன்னா 10 வரும். 10 வரும். So but 10 power minus 3 mm per second, 10 power minus 4 centimeter per second. Semi pervious soil அப்படின்னா 10 power minus 4 to 10 power minus 6 centimeter per second. அப்படிலாம் mmல சொல்லணும்னா என்ன வரும்? 10 power minus 3 to 10 power minus 5 mm per second. இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா செமி pervious soil சொல்லுவோம். எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட். சரியா? impervious soilனா less than 10 power minus 6 centimeter per second. அப்படின்னா mmல என்ன வரும்? 10 power minus 5 mm per second. இப்படி இருந்துச்சுன்னா செமி pervious soil வந்து clay. சரியா? ஸோ இதுதான் வந்து இது கேட்பாங்க. பேசிக் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கேட்பான். செமி pervious soilக்கு permeability என்ன, இந்த செமி pervious soilனா என்ன, எக்ஸாம்பிள் என்ன. ஓகே, ஸோ ஹேவ் எ லுக் அட் திஸ். இப்போ அடுத்து நான் permeability சொல்லுங்க. இதுல முறம் எந்த டைப்ல சார் வரும்? மூரம்லாம் தெரியல ராஜா, அதெல்லாம் பார்த்து தான் சொல்லலாம். அது யூஎஸ்ல இந்த கிளாசிபிகேஷன்ல அவன் கிளாசிஃபை பண்ணல. சரிங்க சார். நீங்க கேட்கறதா ஸ்பெஷல் கேஸ். நான் பார்த்து வேணா சொல்றேன். மூரம் தானே கேட்குறீங்க? எஸ் சார். நான் பார்த்து சொல்றேன் அது. சரியா? தெரியல. இப்ப அடுத்து நான் பெர்மியபிலிட்டியோட ஹியரார்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரேவலுக்கு அதிகம், அடுத்து கோர் சாண்ட், அடுத்து மீடியம் சாண்ட், அடுத்து ஃபைன் சாண்ட். குட். அப்படியே சைஸை குறைச்சிக்கிட்டே போங்க, அவ்வளவுதான். மீடியம் சாண்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபைன் சாண்ட், ஃபைன் சாண்ட், சில்ட், தென் அடுத்து சில்ட்,
clay. அடுத்து clay. சரியா? That's it. Next. ஸோ இப்போ டார்சிலா எதுக்கெல்லாம் வேலிட்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாயில் மாஸ் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்கணும். ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்கணும். அடுத்து வந்து சிபிஹெச் ஃப்ளோ வந்து ஏற்கனவே சொன்னேன் எப்படி இருக்கணும், லேமினராக இருக்கணும். கரெக்டா? சரி, சாயில் மெக்கானிக்ஸ்ல லேமினார் அப்படின்னா வேற, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஃப்ளூயிட்ல வேற, இங்க வேற. Okay, சரியா? okay. ஏன்னா ஃப்ளூயிட்ல வந்து ப்ரெஷர் ஹெட், வெலாசிட்டி ஹெட், 2000 வரும். பண்ணுவீங்க. சரியா? மொத்தம் இந்த இடத்துல வந்து we won't consider the pressure head, velocity head and datum head மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வேரி ஆகும். ஓகே. ஸோ அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும் தான் என்னெல்லாம் வேரிடு, வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்பான். டார்சிலா வந்து வேலிட். Laminar சரியா? flow. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இருக்கு. இது வந்து டயா ஆஃப் சாயில் கிரெயின் வந்து must be less than 0.5 mm. சரியா? 0.5 mm கம்மியா இருந்தா மட்டும்தான் இந்த டார்சிலா வேல்யூ. சரியா? Yes, sir. ஸோ இது முக்கியமா எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு தான் இது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அப்ளிகபிள் ஃபார் ஃபைன் கிரெயின் சாயில் வேர் சீபேஜ் ஃப்ளோ இஸ் பர்ஃபெக்ட்லி லேமினார். சரியா? மெயின்லி அப்ளிகபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்கு மெயின்லி அப்ளிகபிள் அப்படின்னா எதுக்கு ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு அங்கேயுமே சீபேஜ் ஃப்ளோ வந்து பர்ஃபெக்ட்லி லேமினரா இருக்கும். சரியா? ஸோ டார்சிலா எதுக்கு வேலிட் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இஸ் நாட் வேலிட் ஃபார் கிரேவல். கிரேவல் Turbulent வந்து flow, sir. இஸ் நாட் வேலிட் ஃபார் கிரேவல் வேர் சீபேஜ் ஃப்ளோ இஸ் டர்புலன்ட். புரியுதா? சரி, டிரான்சிஷன் இருந்தாலும் வராதுல்ல சார்? என்னம்மா அதெல்லாம் வராது, ஓகே டிரான்சிஷன்லாம் வராது. ஃபைன் சார். ஸோ மெயின்லி எதுக்கு அப்ளிகபிள்னா ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு சீபேஜ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ட்லி லேமினாரா இருக்கணும். ஸோ இது எதுக்கு சார் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேவலுக்கு அப்ளிகபிள் இல்லை, சீபேஜ் ஃப்ளோ வந்து டர்புலண்டா இருக்கும். சரியா? அவ்வளோதான். அது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? சார் அது ஃபைன் சாண்டுக்கு மட்டுமா இல்ல சில்ட் கூட சார்? சில்ட் ஃபைன் சாண்ட் தானே ராஜா? இல்ல அதான் கேக்குறேன் சார். சில்ட் கிளேல ஃபைன் சாண்ட்ல தான் வரும். ஓகே, இப்போ அடுத்து போலாம். ஸோ நெக்ஸ்ட் யூ see the relation between seepage velocity and Darcy velocity. லஜனியா? ஸோ இப்போ டயக்ராம் வரைகிறேன். லஜனியா? ஸோ இப்போ இந்த மாதிரி வாட்டர் வந்து என்டர் ஆகி வெளில வருது. ஸோ இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டார்சி வெலாசிட்டி. இல்லையா? டார்சி வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது ஆவரேஜ் வெலாசிட்டி. கரெக்டா? ஸோ அப்போ டிஸ்சார்ஜ்ன்றது என்ன? இந்த டோட்டல் ஏரியா சொல்லுங்க, டோட்டல் ஏரியா இன்டூ V டார்சி. கரெக்டா? V டார்சி. ஓகே. ஸோ இப்போ அடுத்து அதே சாயில். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த வாய்டு வழியா போன தண்ணியை கன்சிடர் பண்றேன். இப்போ ஓவராலா கன்சிடர் பண்ண இந்த வாய்டு வழியா தண்ணி பூந்து போகல, ஸோ அதை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த வாய்டு வழியா பூந்து போறதா நம்ம என்ன சொல்லுவோம், வி சீபேஜ்னு சொல்லுவோம். அது வேற, இது வேற, இது வேற. சரியா? ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சீபேஜ் வெலாசிட்டின்றது அந்த வாய்ட்ஸ் வழியா என்ன வெலாசிட்டி வந்து தண்ணி வந்து பெனட்ரேட் ஆகி போதும், அதுதான் வந்து சீபேஜ் வெலாசிட்டி. சரியா? ஸோ அப்ப இந்த கேஸ்ல டிஸ்சார்ஜுக்கு வந்து வி சீபேஜ் இன்டூ என்ன எடுக்கணும், ஏரியா ஆஃப் வாய்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா? இஸ் இட் கிளியர்? Yes, sir. ரெஸ்பான்ஸா? ஸோ Yes, இதுக்கு sir. Yes, sir. டிஸ்சார்ஜ் ஆப்வியஸா சேம் தான். ஆனா இது வந்து டோட்டல் ஆவரேஜ் வெலாசிட்டி Area. இன்டூ டோட்டல் ஏரியா. ஆனா இங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா சீபேஜ் இன்டூ ஏரியா ஆஃப் வாய்ட்ஸ், பட் டிஸ்சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். ரைட்? ஸோ என்ன வாட் எவர் இட் இஸ் கம்மிங் இன் கம்மிங் Yes, அவுட், sir. ஸோ பட் இட் இஸ் சேம். அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமாண்ணா? Yeah. ஸோ ஏரியா டோட்டல் இன்டூ V டார்சி is equal to area of voids into V seepage.
கரெக்டா? சொல்லுங்கப்பா. ஸோ இப்போ Yes, sir. V seepage is equal to area of total Total into V Darcy. into V Darcy by area of voids. கரெக்டா? Yes, sir. ஏரியா ஆஃப் voids, ரைட்? என்ன பண்ண போறோம்? இன்டூ லென்த் பை லென்த். இப்படி பண்ணா வாட் இஸ் ஏரியா, டோட்டல் ஏரியா இன்டூ லென்த்? வாட் இஸ் டோட்டல் ஏரியா இன்டூ Volume, லென்த்? sir. டோட்டல் வால்யூம். கரெக்டா? Volume, sir. Volume. டோட்டல் வால்யூம். கரெக்டா? அதுதான் இம்பார்ட்டன்ட். Yes, sir. ஏரியா டோட்டல் Yes, இன்டூ sir. லென்த்ன்றது டோட்டல் வால்யூம். ஸோ V Darcy into total volume by what is the area of voids into length? Volume of voids. Correct? Total watts. Total watts. Volume Volume of of watts, sir. Watts. So V seepage is equal to V Darcy. So கீழ volume of voids இருக்கு. So the total volume அப்படியே கீழ கொண்டு வந்துடலாமா? by V போடலாமாங்க? சொல்லுங்க. Yes, sir. So what is volume of voids by total volume? Porosity. Porosity. V seepage என்னன்னு சொல்லலாம்? V seepage is equal to V Darcy V Darcy by by porosity. புரியுதா? porosity. So seepage velocity is given by Darcy velocity divided by porosity. Porosity. Is it clear? Yes, sir. Response. So we know that porosity is equal to E by 1 plus C. 1 plus C. Correct? Yes, sir. So V seepage is equal to V Darcy by 1 E plus by 1 plus C. So V 1 plus C seepage is into V equal to Darcy. 1 plus V C Darcy into V into V Darcy. V Darcy into Darcy. K into I. Right. Correct? K into I. Yes, sir. Yes. So இப்போ இது V Darcy, இது V seepage. So இப்போ இது ரெண்டுல எது அதிகம் சொல்லுங்க, இந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. V seepage அதிகமா இல்ல V Darcy அதிகம்? எது கிரேட்டரா இருக்கும்? V seepage V Darcy? Sir, V seepage இதெல்லாம் சார் அதிகமா இருக்கும். Very good. Why? இப்போ இங்க 2 வச்சிட்டோம் அப்படின்னா அங்க 2 plus 1 ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஈக்குவல் மாதிரி தான் சார் V seepage வரும். இப்படி கிடையாது. 2 அப்படின்னா இன்டு ஏதோ ஒரு ஃபேக்டரா மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு V seepage வருது. புரியுதா? Yes, sir. So அப்ப எது அதிகம் இல்ல? V seepage தான் அதிகம். Seepage தான் சார் அதிகம். Yes. Seepage velocity will be more than Darcy velocity. Is it clear? அவ்வளவுதான். So இத seepage velocity-க்கும் Darcy velocity-க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். டவுட் இருக்கா? Clear, doubt? sir. So அடுத்து போலாம். ஃபர்ஸ்ட் இத காப்பி பண்ணிக்கிறீங்களா இல்ல ப்ரோசீட் பண்ணவா? ப்ரொசீட் பண்ணுங்க சார். இப்போ அடுத்து போலாம். So factors affecting permeability of soil. Okay. Factors affecting permeability of soil. சரியா? So இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, so K is equal to C into D10 square into E cube by 1 plus E into gamma W by mu. So இதுதான் permeability-க்கும் மொத்த இதுக்கும் உள்ள ரிலேஷன். ஒரே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? K is equal to C into D10 square இருக்கா? அப்ப K is proportional to என்ன? D10 square. கரெக்டா? ஸோ D10 squareன்றது என்னன்னா dia of soil grade. Dia of soil grade. அப்ப coefficient of permeability is directly proportional to the square of the what? Square of dia of soil grade. Correct? சொல்லுங்கப்பா. So அப்ப dia of soil grade increase ஆச்சுன்னா permeability increase ஆகும். ஓகேவா? So இப்ப அடுத்து நெக்ஸ்ட் எடுங்க.
So permeability is directly proportional to E cube by 1 1 plus plus T. இப்போ void ratio increase ஆச்சுன்னா permeability என்ன ஆகும்? permeabilityயும் டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் சாரி சார் increase இன்க்ரீஸ் ஆகணும். ஆகும் சரியா? So increase ஆகணும். ஓகே. அப்ப அடுத்து so K is directly proportional, inversely proportional to viscosity. சரியா? So அப்ப viscosity வந்து increase ஆச்சு அப்படின்னா permeability என்ன ஆகும்? குறையும் சார் ஃபாலோ குறையும். கரெக்டா? So அடுத்து permeability is directly proportional to unit weight of water. Unit weight அதிகமாச்சுன்னா permeability என்ன ஆகும்? permeability also increase குறையும். சரியா? So இப்போ எனக்கு சொல்லுங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா permeability என்ன ஆகும் சொல்லுங்க. விஸ்காசிட்டியோட எஃபெக்ட் வச்சு சொல்லுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா விஸ்காசிட்டி என்ன ஆகும்? குறையும். கரெக்டா? குறையும். ஃபாலோ பண்ணுது அதனால permeability increase அதனால permeability permeability raise ஆகும் சரியா? ஸோ அடுத்து இப்போ சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சரா இருந்தது அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஃபிளாக்குலேட்டட்னு ஒன்று இருக்கு, அடுத்து வந்து டிஸ்பர்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? Yes, sir. ஃபிளாக்குலேட்டட் அண்ட் டிஸ்பர்ஸ்ட். ஸோ ஃபிளாக்குலேட்டடாக இருந்துச்சுன்னா பெர்மிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஒன் செகண்ட், பி ஆன்லைன் கம் பேக். ஸோ ஃபிளாக்குலேட்டட் அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்க. எனக்கு முடிஞ்சா நானே காட்டுறேன். ஐ ஷோ யூ எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். எப்படி ஃபேஸ் கனெக்ஷன் சார் இந்த கனெக்ஷன் இது தெரியுதாப்பா? இந்த இருக்கா இமேஜ் தெரியுதா? ஏபி சொல்லுங்கப்பா. Can you see this image? Yes, sir. So இது வந்து ஃபிளாக்குலேட்டட். மேல இருக்கா? அது வந்து ஃபிளாக்குலேட்டட். ஸோ கீழே இருக்கிறது என்ன? பி என்ன? டிஸ்பர்ஸ்ட். சரியா? அப்படி இல்லை சார், இன்னும் தெளிவா சொல்லி கொடுங்க சார்னா இது ஃபிளாக்குலேட்டட், இது டிஸ்பர்ஸ்ட். ஓகே. ஸோ அப்போ ஆப்வியஸா ஃபிளாக்குலேட்டட் அந்த பெர்மிபிலிட்டி அதிகமா இருக்குமா? அப்படி இருக்கனால சொல்லுங்கப்பா. எஸ் சார். சார் டிஸ்பர்ஸ்ட் ஆன்ஸ்னா இந்த மாதிரி டென்ஸா இருக்கனால பெர்மிபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். சரியா? எஸ் சார் சார். That makes a difference. Fine. Okay, so இப்போ அடுத்து வாங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் போலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு அப்போ டவுட் இருக்கா? அது வரைக்கும் ப்ளஸ் எனி டவுட் அண்டில் திஸ் ரெஸ்பாண்ட்? நோ டவுட் சார். இப்போ சாயில்குள்ள என்ட்ராப்ட் ஏர் இருக்கு அப்படின்னா பெர்மிபிலிட்டி என்ன ஆகும்? ஏர் வந்து குறையும் சார். ஆமா, obviously சார் ஃபாலோ ஆகும். the permeability will decrease. கரெக்டா? ஸோ அடுத்து வந்து அட்சார்ப்டு வாட்டர் இருக்கு. வாட் டு யூ மீன் பை அட்சார்ப்டு வாட்டர்? அட்சார்ப்டு வாட்டர் ஆமா. இப்போ ஒரு சாயில் பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அந்த சாயில் பார்ட்டிகளோட சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர்னு சொல்லுவாங்க, சுத்தி சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் வந்து அட்சார்ப்டு வாட்டர். சரியா? தட் இஸ் நோன் அஸ் அட்சார்ப்டு வாட்டர். ஓகே. ஸோ இப்போ அட்சார்ப்டு வாட்டர்னா இப்போ அப்சர்வ்டு வாட்டர் இருக்கு அப்படின்னா வாய்ட் ரேஷியோ குறையுமா? ஏன்னா சுத்தி இந்த மாதிரி அப்சர்வ் வாட்டர் இருக்கப்ப இந்த வாய்ட் ரேஷியோட கான்ட்ரிபியூஷன் குறையும். ஸோ வாய்ட் ரேஷியோ குறைஞ்சதுன்னா பெர்மிபிலிட்டி என்ன ஆகும்? கரெக்டா? டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் இருக்கு. சேச்சுரேட்டட் சாயில் இருக்கு. இன்னொன்று வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். இப்போ ரெண்டுத்துக்கு எதுக்கு வந்து பெர்மிபிலிட்டி அதிகம் நினைக்கிறீங்க? கம்மி? எதுக்கு பெர்மிபிலிட்டி கம்மியா இருக்கும்? ஃபுல்லி சேச்சுரேட்டட் சார் கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு பார்ஷியலி. கம்மியா இருக்குமா? நான் சேச்சுரேஷன்
இல்ல சார் பார்ஷியலுக்கு தான் கம்மியா இருக்கும் சார். ஏன்னா ஏன்? அப்சர்வ் சார் அது பண்றதுக்கு எப்படி கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டே இருக்கும். அதனால ஃப்ளோ வந்து பெர்மியபிள் ஆகி வெளில வர லேட் ஆகும் சார். அப்படி கிடையாது. அப்படி இது இருக்கலாம். பாதிதாம்மா நனைஞ்சிருக்கு. அப்ப அது பாதி நனைஞ்சிருக்குன்னா பாதி தான் பெர்மிபிலிட்டி நடந்திருக்குன்னு அர்த்தம். இது ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. அப்போ ஃபுல்லா பெர்மிபிலிட்டி நடந்திருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். இது ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஓகே ஃபுல்லி சார் சேச்சுரேட்டட் ஏன் இருக்குன்னா எல்லா இடம் ஒன் செகண்ட் சொல்லுங்க சார். ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஏன் இருக்குன்னா சாயில் வாய்ட்ஸ் எல்லா இடத்துலயும் தண்ணி உள்ள பூந்துருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஃபுல்லி சேச்சுரேட்டட். அப்பனா இன்டெரக்டா என்ன மீனிங்னா பெர்மியபிளா இருக்கு எல்லா வாய்ட்ஸ்லயும். இங்க வந்து ஏன் கம்மியா சேச்சுரேட்டடா இருக்குன்னா ஒரு சில இடத்துல தண்ணினால போக முடியல. அப்ப சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பெர்மியபிலிட்டி பெர்மியபிலிட்டி குறைய என்ன ஆகும்? ஆரம்பிச்சு. டிக்ரீஸ் சரி ஆகும். சார் அண்டர்ஸ்டாண்ட் சார். சரியா? இது கிளியர்? எஸ் சார். ஸோ அடுத்த 2 டெரிவேஷன் இருக்கு. அது போடவா இல்லை இது காப்பி பண்ணிக்கிறீங்களா? காப்பி பண்ணிக்கிறோம் சார். சார் இதை முடிச்சிட்டு ஓகே. இந்த நான் போஸ்ட் மட்டும் எடுத்துடுறேன். அப்படி டாட்ஸ் எடுத்துடுறேன். 1 minute. And display is saved. Can you see this? தெரியுதா? Can you see the points? This form. எஸ் சார். Take down this. First 2 point copy பண்ணிட்டீங்களா? Have you copied the first 2 points? This form. எஸ் சார். அனிதா காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார் ஃபினிஷ்டு சார். Take down this. Have you copied this? காப்பீடு சார். ஃபினிஷ்டு சார் சார். 1 minute. சார் அந்த ஸ்லோப் வரைஞ்சிருக்கீங்க சார் ட்ரையாங்குலர்ல. அது HGL தானே சார்? ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் தானே சார்? ஆமா, hydraulic gradient line. ஓகே சார். சார் அதான சார் என்னோட 0.65 எல்லாம் போட்டிருக்காங்க சார். அதெல்லாம் தேவையில்லை. V is proportional to I power n எடுத்துக்கோங்க. எப்பனா CPS plus turbulent அது மட்டும் போதும். அது தேவை கிடையாது. நாட் இன் சிலபஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். I power 1 இருக்கா லேமினார் ஃப்ளோனா? சொல்லுங்கப்பா. லேமினார்னா I Yes, power sir. 1, Yes, sir. turbulentனா I power 0.65 இல்ல சம்திங். இது மட்டும் எடுத்துக்கோங்க. Okay, That is sir. not required. Next page. Finished sir. Transaction completed? எஸ் சார். Is it done? எஸ் சார். எஸ் சார். Next point தெரியுதாப்பா? Can you see the next set of points? எஸ் சார். Take down. Finished sir. was 1 minute sir. 1 minute. Happy sir. So next page sir. Sir after page sir. 1 minute sir. Yes sir, copied. Copy பண்ணிட்டீங்களா? Yes sir. இது காப்பி பண்ணிட்டீங்களா இந்த ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்? ஆர்டர் பண்ணியாச்சு சார். Validity பண்ணு. Students, have you copied that point? Next set of point post பண்ணவா? Sir previous slide reading sir. அப்பா. Reynolds number. Yes sir, copied sir. எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களாமா? Is that done? Yes sir. Yes sir. Have you copied? Copy பண்ணிட்டீங்களா? This form. Yes sir. Copied sir. Copied. Then have you copied? Respond everyone. Yes sir. Go for break and join by 12. Okay. Go for tea break and join by 12 o'clock. Yeah. Sir. Okay sir. Join by 12.
ஆனா டிரைவ் பண்ணனா அந்த இது முடிஞ்சிடும். ரெண்டு டெரிவேஷன் இருக்கு. அது டிரைவ் பண்ணனா கான்செப்ட்ஸ் முடிஞ்சிடும். ஐ டிரைவ் தட் அண்ட் யூ கேன் ரைட் தட் தென் யூ மூவ் டு தி நியூமெரிக்கல் பார்ட். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஜாயின் பை 12. ஓகே 12க்கு ஜாயின் பண்ணிருங்க. ஓகே Can leave now. Yeah. Go for tea break and join by 12.